இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமால கொடி கட்டி பறந்த நடிகை வினிதா ஒரு கட்டத்துல முகத்தை மறைச்சு வாழ்ற நிலைக்கு தள்ளப்பட்டதா சமூக வலைதளங்கள்ல காரணத்தோட செய்திகள் வெளியாகி இருந்தது. 90கள்ல தமிழ் சினிமாவை கலக்கனவங்க தான் நடிகை வினிதா. இவங்க தமிழ்ல பெரிய குடும்பம், கட்டபொம்மன், சின்ன ஜமீன், வியட்நாம் காலனி, மிஸ்டர் மெட்ராஸ் உட்பட பல படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. தன்னுடைய யதார்த்த நடிப்பால இளைஞர்களால கவரப்பட்ட வினிதா தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களான சரத்குமார், பிரபுன்னு பலர் கூடயும் இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு சினிமாவிலும் டாப் ஹீரோயினா வினிதா வலம் வந்தாங்க. அவங்களோட முதல் படமே தெலுங்கு சினிமாவில நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. கல்லூரி படிக்கும் பொழுது சினிமா வாய்ப்பு வந்தது. அன்னையில இருந்து தன்னோட ரியல் பெயரான லக்ஷ்மி அப்படின்றத மாத்தி சினிமாவுக்காக வினிதா அப்படின்னு மாத்திக்கிட்டு புதிய வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில வினிதாவோட சினிமா வாழ்க்கை சரிய தொடங்கின அப்புறம் வினிதா அவங்களுடைய தம்பிய வச்சு படம் தயாரிக்க முயற்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த சமயத்துல அவங்கள பயன்படுத்தி கொள்ள பலர் முயற்சி செஞ்சுட்டு வந்தாங்க. இதை தொடர்ந்து போலீசார் தகவல் அளிச்சு வினிதா கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாமீன்ல வெளியே வந்து தன்னோட தம்பியோட படம் சம்பந்தமா பேசுறதுக்காகவே அங்க போனதாகவும் பாலியல் தொழில் செய்யல அப்படின்னு பேட்டி கொடுத்திருந்தாங்க. மேலும் பாலியல் தொழில் செய்ய என் அம்மா தம்பி 2 பேரையுமா கூட்டிட்டு போவேன் அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க. கடந்த 2003ஆம் ஆண்டுல வினிதா கைது செய்யப்பட்ட நிலையில அடுத்த வருஷமே அவங்க வழக்குல குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டாங்க. சில வருடங்கள் கழிச்சு எங்க ராசி நல்ல ராசி அப்படின்ற படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. சினிமாவில வர்ணிக்கப்பட்ட நடிகை வினிதா அதே முகத்தை மூடி மறைச்சு நடனமாட வேண்டிய சூழ்நிலை வந்திருந்தது. இந்த சம்பவம் வினிதாவோட ரசிகர்கள் பலரையுமே வியப்புல அழுத்தியிருந்தது. இந்த செய்தி சமூக வலைதளங்கள்ல தற்பொழுது வைரலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.